என் புள்ள பயப்படுற மாதிரி எங்க நீ நிஜமாவே என்ன பொய்யானவளா ஆக்கிருவியோன்னு ரொம்ப பயமா இருக்கு பூமி. நான் சொல்ற ஒவ்வொரு பொய்யும் உன் மாமனாருக்காக தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப அவரு எங்க இருக்காரோ என்னமோ. மாமா கிட்ட போன் வேற இல்ல அத்தை. மாமாவே போன் பண்ற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்க பார், இது அந்த கேபியோட வாட்ச். ஆத்மாக்கள் வாட்ச் எல்லாம் கட்டாதல்ல, அப்படி இருக்கும்போது இந்த வாட்ச் எப்படி ஹாஸ்பிடல்ல எனக்கு கிடைச்சது? இது நல்லா இருக்கேமா. ஒரே கம்பெனில தயாரிச்ச வாட்ச் எல்லாம் ட்வின்ஸ் மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். இது கேபியோட வாட்ச் தாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? சரி, இது கேபி வாட்ச் இல்லனே வச்சுக்கலாம். அப்போ ஹாஸ்பிடலுக்கு அந்த பூமி எதுக்கு வந்தா சொல்லு? சாரதா எதுக்கு அங்க இருந்தா? இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு யோசிச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கேபியை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு மரமண்டைக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இல்லன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ மறுபடியும் என்ன கிழவின்னு சொல்லுவ. சரி சரி, நீ நினைக்கிற மாதிரியே கேபி உயிரோட தான் இருக்கான்னு நினைச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீ அவனை வெளியே வர வைக்கிறதுக்காக பிண்ட வைக்க முயற்சி பண்ணல, அப்படி இருந்தும் அவன் வெளியில வரல. இப்ப எப்படி அவனை வெளியில வர வைப்ப? ஒரு பொண்ணா ரொம்ப நல்ல கேள்விதான் கேட்டிருக்க. இதுக்கான பதிலையும் அதே அளவுக்கு புரியுற மாதிரி உனக்கு நான் சொல்றேன். வா, நீ உன் புள்ளைய தடுத்த அளவுக்கு அவளை ஈஸி நினைச்சிட்டியா அந்த ககனை ஒத்துக்க வைக்கிறதுக்கு? பயங்கரமான ஆல்ரெடி நீ. இதுதான் உன்னோட உண்மையான பிளானா? ஓஹோ அண்ணே, நீங்க அண்ணனோட சுயமரியாதையை மட்டும்தான் பாக்குறீங்க. மூத்த புள்ள பெண்டம் வைக்கிறது நம்மளோட சம்பிரதாயம் தான். அதோட என் புருஷன் என் கனவுல வந்து வர சொல்லிருக்காருல்ல. அதுக்கு கேபி கேட்ட உடனே ஒத்துக்குவாங்களா? உனக்கும் மூளை கெட்டு போயிடுச்சா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அண்ணி. ஒரு வார்த்தை கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? தகப்பன் செத்ததுக்கே அம்மா தாலியை கழட்ட வேணான்னு சொன்னா, இப்ப பிண்டம் வைக்கிறதுக்கு மட்டும் அவன் எப்படி ஒத்துப்பான் மீரா? எப்படி கேக்குறதுன்னு சொல்றீங்களே மாமா? அப்படின்னா நீங்க கேட்கணும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ நீங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? அவன் யார் சொன்னா ஒத்துக்குவான்னு எனக்கு தெரியும். சரி வேண்டாம், நான் இப்ப சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். அவன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான் பூர்வா. கேப்பான் மாமா, பூமி சொன்னா கேப்பான். நோ, நெவர். அவ என் பார்வையில எப்பவோ செத்து போயிட்டா. அவகிட்ட போய் நான் உதவி கேட்கணுமா? மாமா, நீங்க தான் ஒரு படி இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே மாமா. இறங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு படி என்ன 100 படியா இருந்தா என்ன? அப்போ பூமியை நான் இப்ப மன்னிக்கணுமா? என்னோட எதிரியான அந்த ககன் கிட்ட கேபிக்கு இப்ப பிண்டம் வைக்க சொல்லணுமா நானு? ஐயோ, நான் எப்ப அப்படி சொன்னேன் மாமா? கொஞ்சம் யோசிங்கன்னு தான் சொல்ல வந்தேன். மாமா, நமக்கு நம்ம கேபி ஆத்மா சாந்தி அடையிறது முக்கியம் இல்லையா? நல்லா யோசிச்சு நாளைக்குள்ள ஒரு நல்ல முடிவா எடுங்கன்னு தான் சொல்ல வரேன். மாமா, நமக்கு நம்ம கேபி ஆத்மா சாந்தி அடையிறது முக்கியம் இல்லையா? நல்லா யோசிச்சு நாளைக்குள்ள ஒரு நல்ல முடிவா எடுங்கன்னு தான் சொல்ல வரேன். என்ன சித்தி, உன்னோட நோக்கமும் அதுதானே? உன்னோட நோக்கத்தையும் என்னோட நோக்கத்தையும் தான் சொல்லிட்டியேமா. உன்கிட்ட ஆடியும் வாங்கிட்டேன். அதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க சித்தி, உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. ஆமா மாப்பிள்ள, நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நமக்கு கேபியோட ஆத்மா சாந்தி அடையிறது முக்கியம் இல்லையா? மாமா, என்ன மாமா பாய் தலைவாணி எல்லாம் எடுத்துட்டு போறீங்க?
ஓ, நம்ம 2 பேரும் மொட்டை மாடியில படுத்து வானத்தை பார்த்துக்கிட்டே தூங்கணும்னு ஆசைப்படுறீங்களா மாமா? ஐயோ மாமா, இது மழை காலம், எப்ப மழை வரும்னே தெரியாது. இந்த மாதிரி ஆசை ஏதாவது இருந்தா வெயில் காலத்துல தான் நிறைவேற்றிக்கணும் மாமா. உன் கூட சேர்ந்து படுக்கணும்ன்ற ஆசையோ சேர்ந்து சாப்பிடணும்ன்ற தோசையோ எந்த ஆசையுமே இல்ல. இன்னையில இருந்து நீ ஒரு பக்கம் படு, நான் ஒரு பக்கம் படுத்துக்கிறேன். ஓகே? இன்னையில இருந்து நான் உன் பக்கத்துல படுக்கிறதாவே இல்ல. இது என்ன மாமா, நான் என்ன பண்ணேன்? அன்னைக்கு ராத்திரி நீங்க தான் என் மேல கால் போட்டீங்க, நானா போட்டேன்? ஏய் சி சி சி, நீ வாய் மூடு. நான்சென்ஸ். இங்க பாரு, என்ன இது? ஐ லவ் பூமி, இத நான் எழுதுனேனா? இத நீ எழுதிட்டு நான் தான் எழுதுனன்ற சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண குள்ள நரிடி நீ. உன்ன மாதிரி குள்ள நரி பக்கத்துல படுத்தனா நானா ஆபத்துக்குள்ள காலை வச்ச மாதிரி. குட் நைட். மாமா 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 ப்ளீஸ் மாமா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். தனியா படுத்தா எனக்கு தூக்கம் வராது மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. எனக்கு தனியா படுத்தாதான் தூக்கம் வரும், அதனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன விடு. தனியா படுத்தாதான் உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வருமா? அது எப்படி வருதுன்னு நானும் பாக்குறேன். நல்ல வேலை மாமா. தூக்கம் வரலையா மாமா? நான் தான் சொன்னல, அப்பவே சொன்னல, எனக்கு தூக்கம் வந்தா என்ன இல்ல வராம இருந்தா உனக்கு என்னடி? என்ன பார்த்ததுனாலதான் கேட்டேன். உங்க கண்ணத்தை தட்டி உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பி உங்க கண்ணை பார்த்து கேட்டேன்னா என்ன? ஏன் மாமா இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏய் அம்மா, நீங்க என்ன பண்ற? போ போய் படுத்துங்க. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது மாமா. தூக்கம் வரலனா போய் ராமாயணத்தை உட்காந்து படி. ஏதோ சூனியம் பண்ற மந்திரவாதி மாதிரி என்னையே உட்காந்து அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காத. இது ரொம்ப நல்லா இருக்கு மாமா. நான் என்ன மேல இருக்கிறவனை பாக்குறேனா இல்ல தெரியாதவனை பாக்குறேனா? எனக்கு தாலி கட்டின புருஷனை தானே நான் ரசிச்சு பாத்துட்டு இருக்கேன். ஏய் யாரி புருஷன்? யாரி புருஷன்? நான் தான் தாலி கட்டலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். முதல்ல போடி. நான் போனா என்ன, போகலன்னா என்ன மாமா? நீங்க படுத்து தூங்கலாம்ல.